ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாங்க. டீ டைம்லலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. இதை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இதை டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுறதுக்குமே சரி, நம்ம ட்ராவல் எங்கேயாவது போனோன்னாலும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி செய்து எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. வாங்க இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை நம்ம துருவிக்கலாம். தேங்காவை துருவிட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காவை இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்தோன்னா எந்த பொருள்லையுமே கெட்டு போகாதுங்க. சப்போஸ் நீங்கள் தேங்காவை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கடையில் விற்கிற டெசிகேட்டட் கோகோனட் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். தேங்காவோட மாய்ஸ்டர் மட்டும் போனால் போதும். இதை கையில் எடுத்து பார்த்தோன்னா ஒட்டக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டருக்கு பதில் நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இதை முதல்ல மெல்ட் பண்ணிடலாம். பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுங்க. லைட்டாக பேனில் போட்டு ஹீட் பண்ணி அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பட்டர் உருகிருச்சுன்னா கீயாக கன்வெர்டட் ஆகிடும். அதனால் பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனோடனே நீங்கள் எடுத்துருங்க. அந்த ஹீட்லேயே பட்டர் நல்லா உருகி வந்துடும். ஃபஸ்ட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் பட்டரை போட்டுட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் ஹீட்டை ஆன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுங்க. இது ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறமா 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2 கப் மாவுக்குரிய மெஷர்மெண்ட் தான். இதில் 1/2 கப் ரவை, பொடி ரவையாக இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தோம்னாலே நல்லா நைஸாக இருக்கும். அந்த ரவை எடுத்துக்கோங்க. இது கூட சாப்டு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது பாதாமும் முந்திரியும் பொடி பொடியாக நறுக்கி அதை வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட சர்க்கரையை அதாவது ஒயிட் சுகரை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அது 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட வெள்ளை கலர் எள் இருந்ததுனாலும் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா கை வச்சு இந்த மாதிரி மசியும் போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அதனால் கை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டரை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இது லைட்டாக ஹீட்டாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க ஹீட்டு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ரொம்ப ஹீட்டோடு சேர்த்திங்கன்னா பசிகிறதுக்கு சரியாக வராது, கையில் ஹீட் படும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி பட்டர் மட்டும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு தடவை கிளறிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு பசிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கிளறிடுங்க. இது ஒரு பார்ட் தான் நான் பட்டர் ஊற்றிருக்கிறேன். இப்போ மீதம் இருக்கிற பட்டரையும் ஊற்றிடலாம். ஓரளவுக்கு நல்லா மாவை கிளறி விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்கிற பட்டரையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்பில் வரணும். அதாவது நல்ல புட்டு மாவுக்கெலாம் பசைஞ்சோன்னா மாவு பிடிச்சா நிற்கும்ல, அந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக அமுக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பட்டரோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவை நல்லா பசைஞ்சிட்டு கையில் எடுத்து லைட்டாக அழுத்தம் பிடிச்சி கொடுத்திங்கன்னா அது ஒரு ஷேப்பில் நிற்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நிற்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதத்தில் பட்டர் சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். நெய் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். பட்டரை ரொம்ப உருக்கிட்டு சேர்க்காம நான் சொன்ன மெத்தடில் செய்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு
சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரை சேர்த்து கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசையும் போது சர்க்கரையும் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். தண்ணி சேர்க்க சேர்க்க சர்க்கரை வந்து கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். அதனால் தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு பிசைங்க. பிசையும் போதே தெரியும் உங்களுக்கு சர்க்கரை மெல்ட் ஆகி வருது. அதனால் கரெக்டான அளவில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் நல்லா பிசைஞ்சிருக்கணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட போகிறோம். அதனால் இதை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவோட எல்லா பக்கமும் சேர்த்து நல்லா தடவி விட்டுடலாம். தடவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கணும். அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை கொஞ்சம் ஊற வச்சோன்னா இன்னுமே சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுருந்ததை விட இப்போ ரொம்பவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை வந்து நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 2 ஷேப்பில் வந்து நான் இந்த ரெசிப்பியை வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இதை ஃபஸ்ட்டு பாதி எடுத்துகிட்டு கிச்சன் டாப்பில் வந்து கொஞ்சமாக ஃப்ளவர் கொட்டிக்கோங்க. கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பரசி விட்டுடுங்க. சப்பாத்தி கட்டையில் பண்ணோன்னா நம்மளுக்கு பரட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வாட்டமாக வராதுங்க. இதுனா நம்ம ஈஸியாக பரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். அதனால் நான் கிச்சன் டாப்பில் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு சப்பாத்தி கட்டை ஈஸியாக இருக்குன்னா அந்த மாதிரி அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் சைஸில் மாவை திரட்டி எடுத்துகிட்டு ஒரு நைஃப் எடுத்து நைஃப்பில் வந்து 2 பக்கமும் நல்லா கீ தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே கச்சோறு வந்து ரொம்ப சூப்பராக சேஃபாக வந்துடுங்க. கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் சைஸ் கரெக்டாக உருட்டினிங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக வரும். இப்போ இதை எடுத்துகிட்டு டாப்லேயும் பாட்டத்துலேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி சைஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மீதி மாவை வந்து வேறு மாதிரி செய்யலாம். மீதி மாவை நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தடிமனாக இருக்கணும். ரொம்ப தின்னாக உருட்டினிங்கன்னா நம்ம பொரிக்கும் போது சரியாக வராது. அதனால் 1/4 இன்ச் அளவு தடிமத்துக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதை நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதை எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், தடிமன் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். மீதி மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதெல்லாத்தையும் திரும்ப பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். மீதம் இருக்கிற மாவில் இந்த மாதிரி திரும்பவும் செய்து காமிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு வாட்டர் பாட்டில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப் அழகாக வந்துடுங்க. மீதி மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு அழுத்துறதை விட இந்த மாதிரி கிச்சன் டாப்பில் வச்சு செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து புகை வரணும் அந்தளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செய்து வச்சுருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துடலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு திருப்பி விடுறதுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்தோடனே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. அந்த டைமில் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த பீசஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டோடனே ஃப்ளேம் கண்டிப்பாக லோ பண்ணிடணுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா மேலே எல்லாத்துலேயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். நடுவில் இருக்கிறது வேகாது, ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும். அதனால் இதில் ஸ்டார்டிங்கில் மட்டும்
ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீசஸ் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு மாற்றி மாற்றி நீங்கள் பொரிச்சு எடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அது மாதிரி இதை போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் லைட்டாக கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கச்சோர் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிருங்க. இது திருப்பும்போது உடையக்கூடாது. அப்போ தான் மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கும்னு அர்த்தம். நீங்கள் பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசையும் போது கம்மியாக சேர்த்துட்டிங்கனாலோ இல்லை தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துனாலோ இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் வந்து வராதுங்க. அதனால் பிசைகிற பக்குவம் நான் சொன்ன மெத்தடில் பிசைஞ்சு பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இது இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம கையில் உடச்சி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. டெய்லி 2 பீஸ் சாப்பிட்டா கூட போதும், வயிறு நிறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, இதை ஒரு தடவை செஞ்சு வச்சோன்னா போதுங்க. 1 மாதம் வரைக்கும் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த மொறுமொறுப்பு போகாமல் டேஸ்ட்டும் அப்படியே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்டான ரெசிப்பியை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.